நீ ஒன்ன தொலைச்சேனா உனக்கு முன்னாடி உன் கனவும் தொலைஞ்சு போகும். நீ அது இல்ல. Your dream is your signature. உன்னால முடியும், நிச்சயம் முடியும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் இருக்கிற ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் இருக்கிற ரொம்ப ஸ்பெஷல் ஆன ஹியூமன் பீயிங் டிசைன்ஸோ இல்லை ஒரு காம்ப்ளிகேட்டட் டிசைன்ஸோ எப்படி அக்யூரேட்டாக அவங்க வந்து ட்ரேஸ் பண்ணுறாங்கன்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ நிறைய வீடியோ நிறைய பிக்சர்ஸ் பார்த்துருப்பீங்க. திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கெல்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. அது வந்து அப்படியே பிரிண்ட் பண்ண மாதிரியே இருக்குது, இவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது, இது ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ண முடியுமா பண்ண தெரியாது எனக்கு, எந்த மாதிரி இவங்க வந்து இந்த மாதிரி அக்யூரேட்டாக அதில் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமான சொல்யூஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோஸ். ஸோ அந்த விதத்தில் ஒரு ஹியூமன் பீயிங் டிசைனை நீங்கள் Pinterestலையோ வேறு ஆப்லையோ பார்த்தீங்கன்னா அதை பிரிண்ட் அவுட் எடுத்து A4 சைஸ்க்கு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஜெராக்ஸ் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான ஹைலைட்டிங் பண்ணிடணும் அவுட்லைனை. லைக் வந்து இது அவுட்லைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது இந்த ஜெராக்ஸில் உங்களுக்கு பிளர்ராக இருக்கோ இல்லைன்னா ரொம்ப கிளியராக இல்லாமல் ஒரு பார்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து பென்சிலால் ஃபர்ஸ்ட்டு ரஃப்பாக நல்லா ஹைலைட் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சரில் இருக்கிற இமேஜஸ் ரொம்ப கிளியராக இருக்கிறதுனால நிறைய இடங்களில் இதில் மார்க் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ அந்த விதத்தில் எல்லாத்தையும் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கார்பன் பேப்பரை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கார்பன் எடுத்துட்டிங்கன்னா இதில் ஒரு 4 வெரைட்டி ஆஃப் கார்பன்ஸ் இருக்குது. ப்ளூ, பிளாக், எல்லோ, ஒயிட் அப்படின்னு 4 கார்பன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 4 கார்பனில் பிளாக் அண்ட் ப்ளூ வந்து ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபேப்ரிக்கு யூஸ் பண்ணவே கூடாது. அதோட இங்க் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால ஃபேப்ரிக்கில் அந்த இங்க் வந்து பட்டுரும். ஸோ அதனால் நம்ம எல்லோ இல்லைனா ஒயிட் கார்பன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லோ கார்பன் வந்து இந்த மாதிரியான லைட் கலர் ஃபேப்ரிக்கும், ஒயிட் கார்பன் வந்து டார்க்கர் கலர் ஃபேப்ரிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கார்பனை உங்களுக்கு எந்த இடத்துல ட்ரேஸ் பண்ணணுமோ அங்கே கீழே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதே மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஜெராக்ஸை சுற்றிரும் பின் பண்ணிக்கோங்க. ஸோ பின் பண்ணுறது வந்து உங்களுடைய சேஃப்டி பர்பஸ்க்கு தான். அதை பின் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நம்ம கண்டினியூஸாக ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ட்ராயிங் வந்து ஆல்ரெடி பிரிண்ட்டாக இருக்கிற பார்ட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். பண்ணும்போது அதை வந்து விட்டு விட்டு கண்டினியூ இல்லாமல் ட்ரா பண்ணாமல் கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி ஒரு லைன் ட்ராயிங் பண்ணுற மாதிரி நீட்டாக இந்த மாதிரி கண்டினியூஸ் அவுட்லைன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பிக்சர் வெளியில் வரையில் நீட் அவுட்லைன் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ சுத்தீரம் வந்து நம்ம எல்லாத்தையும் ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு சைடு மட்டும் பின்னை எடுத்துட்டு நம்ம பார்த்துக்கலாம் எந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பிரிண்ட் எடுத்துட்டோமா அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஒன் சைடு மட்டும் பின் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் பிரிண்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கலாம். எங்கேயாவது உங்களுக்கு விடுபட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அகெயின் அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு விடுபட்ட இடங்களை மட்டும் நீங்கள் திரும்ப ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பிக்சர் கீழே ட்ரேஸ் ஆகிடும். இப்போது வந்து ட்ரேஸ் பண்ண இடத்த எல்லாத்தையும் ரீசெக் பண்ணிவிட்டு மிஸ் ஆன இடத்துல திரும்ப எல்லாத்தையும் ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறம் சுற்றி இருக்கிற பெல்பின் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பர்ஃபெக்டான ஹியூமன் பீயிங் டிசைன்ஸ் உங்களுக்கு ஃபேப்ரிக்கில் ட்ரேஸ் ஆகிடும். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸோட ஸ்பெஷலாக இந்த ஹியூமன் பீயிங் டிசைன்ஸ் தான். இந்த மாதிரியான நிறைய ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ், ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒர்க்ஸ், ரொம்ப மோட்டிவேஷனான ஒர்க் எல்லாத்தையும் பார்க்கணும், இல்லை நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரியணும், ஆரி ஒர்க்கை வேறு விதமாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Keep on watching. Thank you.